சென்னையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா. திட்ட பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பட்டா வழங்கிவிட்டு வெளியே வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பெண்கள் வழிமறித்ததால் பரபரப்பு. சுத்தமான சுற்றுச்சூழலை உருவாக்க பொது போக்குவரத்து சேவைகளை பொதுமக்கள் அதிகமாகவும் பயன்படுத்த வேண்டும். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் வலியுறுத்தல். பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலம் வென்ற நித்யஸ்ரீக்கு முதலமைச்சர் வாழ்த்து. கடின உழைப்பு மற்றும் திறமையால் இந்த வெற்றி சாத்தியமாகி உள்ளதாக பெருமிதம். மேகதாதுவில் அணை கட்டினால் கர்நாடகாவை விட அதிகம் பயன்பெறப் போவது தமிழ்நாடுதான். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. மேகதாது அணை கட்டுவது குறித்து சென்னையிலேயே கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேசுகிறார். முதலமைச்சர் கருத்து தெரிவிக்க மறுப்பது ஏன் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. திமுகவிற்குள் இருக்கும் அதிருப்தி அண்ணன் தம்பி பிரச்சினை. அதை நாங்களே சரி செய்து கொள்வோம். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு பேச்சு. கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி முகாமில் மாணவிகள் பாலியல் கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். தனியார் பள்ளியின் பெண் முதல்வர் கைது. மாநாடு நடத்துவது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்திடம் 21 கேள்விகளை கேட்டுள்ள விக்கிரவாண்டி காவல்துறை. நாளைக்குள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பதிலளிக்க உள்ளதாக தகவல். திருச்சியில் சிறுமி ஜாக்குலின் நூடுல்ஸ் சாப்பிட்டு உயிரிழந்த சம்பவம். நூடுல்ஸ் தொண்டையில் சிக்கி மூச்சு திணறி சிறுமி உயிரிழந்திருக்கலாம் என மருத்துவர்கள் தகவல். அருப்புக்கோட்டையில் ஓட்டுநர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டம். டிஎஸ்பி காயத்ரியை போராட்டக்காரர்கள் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்குதல் நடத்தியதால் மோதல் வெடித்தது. அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ₹5 கோடி கேட்டு நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கு. நடிகர் சிங்கமுத்து 2 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆந்திர மாநிலம் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் ஏராளமான மக்கள் மாடிகளில் தஞ்சம். ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீர் உணவு வழங்கிய என்டிஆர்எஃப் குழுவினர். ஆந்திரா மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19ஆக உயர்வு. 136 கால்நடைகள் இறந்துள்ளதாகவும் பல ஹெக்டேர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அம்மாநில அரசு தகவல். இந்தியாவில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் குறைந்த மின் நுகர்வு கடந்த ஆண்டின் ஒப்பிடையில் 4.7% குறைந்தது. வெளிநாடுகளுக்கு செல்லும் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு எப்போது செல்வார்? காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். தெலங்கானாவில் தொடர் கனமழையால் நிரம்பியுள்ள நீர்நிலைகள். நிஜாமாபாத்தில் அணை திறக்கப்பட்டு 1,50,000 கன அடி நீர் வெளியேற்றம். ஆந்திரா தெலுங்கானா மழை வெள்ள பாதிப்புக்கு ஜூனியர் என்டிஆர் நிதி உதவி. ₹1 கோடி நிதி உதவி வழங்கியுள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆசிய கிரிக்கெட் சங்க தலைவர் பதவிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் முஹ்சின் நக்வி தேர்வாக வாய்ப்பு. தற்போதைய ஆசிய கிரிக்கெட் சங்க தலைவர் ஜெய்சா ஐசிசி தலைவராக பதவியேற்க உள்ள நிலையில் தகவல்.
விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் நம்பர் 1 வீரர் ஜானிக் சினர் காலிறுதிக்கு முன்னேற்றம்.